வெல்கம் டு ஹரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பேக் நெக்கில் ஒரு 2 லைன் ஜரி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா பீட் தான் பண்ண போகிறோம். பீட் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு எம்போசிங்காக ஜர்தோசி கட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு பீட் அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக லைனாக வச்சுக்கலாம். ரொம்ப நீளமாக வைக்க வேணாம். கொஞ்சம் பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா த்ரெட்டை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பீட் ஃபில்லிங் தான். நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் க்ராஸாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 பீடு வச்சுட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எத்தனை பீடு வச்சா உங்களுக்கு கவர் ஆகுதுன்னு பாருங்கள். 3 இல்லைன்னா 4 மேக்ஸிமம். அந்த 4 பீடு தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். உங்களுக்கு த்ரெட் ஃபில்லிங் மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்காது. பீட் ஃபில்லிங் சீக்கிரமாகவும் முடியும். சேம் டைம் நீங்கள் 4 பீட் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 4 பீடை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போக முடியும். ஸோ பீட் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். இதில் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கிற பீட்ஸை மட்டும் எடுத்து விட்டுட்டு மற்றதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படியே. இன்கேஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் மட்டும். இப்போ ஃபுல்லாக இதே மாதிரி நெக்லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இது ஆக்சுவலாக கஸ்டமரோட சாய்ஸ் தான். அவங்க கொடுத்த பிக்சர் அப்படியே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் அவங்க என்ன ஒர்க் போட்டிருக்காங்களோ அதை தான் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒயிட் பீட் பாசி இருக்கும் இல்லையா, ஒயிட் கலரில். ஸோ அதை தான் அடுத்து வைக்க போகிறோம். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட சாய்ஸ். இதுவே நம்ம சாய்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பீட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுகர் பீட் லைன் வச்சுட்டு தான் வச்சுருப்போம். மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் வச்சுட்டு தான் அடுத்து பாசியை வச்சுருப்போம். பட் அவங்க சாய்ஸ் அப்படியே நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் ஒயிட் கலர் பீடு பாசி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாக வச்சிடலாம். ஒரு பாசியாக தான் நம்ம அட்டாச் பண்ணணும். சுகர் பீடு மட்டும்தான் 2 மற்றது எல்லாமே ஒன்றா தான் வைக்கணும். ஸோ ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இதுக்கு ஒரு கொடி டிசைன் மாதிரி தான் போட போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஃப்ளார் வரும். ரவுண்ட் டைப்பில் ஒரு ஃப்ளாரு, நார்மலாக திலகம் ஷேப்பில் 2 இலை வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளார். ஸோ இதை எப்படி நம்ம போடுறோம், மெஷர் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் கேப் விட்டுட்டு, அதாவது ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி கேப் விட்டுட்டு கீழே காயின் வச்சு போட்டுக்கணும். கொஞ்சம் கேப் மட்டும் மெஷர் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளாருக்கும் இன்னொரு ஃப்ளாருக்கும் நான் ஒரு 4 இன்ச் கேப் அப்படி விட்டுருக்கேன். அதாவது அந்த ரவுண்ட் ஃப்ளார் மட்டும் 4 இன்ச்சு கேப்பில் வர்ற மாதிரி வச்சுருக்கேன். ரவுண்டு ஆல்ரெடி நான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி கீழே வச்சு ரவுண்டு போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் நான் கீழே வச்சு ரவுண்ட் போடுறேன். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு போடுறேன். ஏன்னா அந்த ரவுண்டை சுற்றி கொஞ்சம் ஒர்க்கு வரும். ஸோ அப்போ அந்த ஒர்க் போடும்போது உங்களுக்கு ஃபுல்லாக டச் ஆகும். ஸோ அதனால் சென்டரில் ஒரு டாட். சேம் அதே மாதிரி அந்த 4 பாயிண்ட்டுக்கு ஒன்ஸ் அந்த காயின் வச்சு ரவுண்டு போட்டு டாட் வச்சுக்கலாம். அந்த ரவுண்ட் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் நம்ம ஒர்க்கு போடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக போட்டுக்கணும்.
நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்டுக்கு இடையில வந்துட்டு ஒரு ஃப்ளார் வரும். ஸோ அந்த ஃப்ளார் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடிக்கு நடுவில் வந்துட்டு அந்த ஃப்ளார் வரும். 2 பக்கம் கொடி வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது அவங்க கொடுத்த என்ன ட்ரேஸ் கொடுத்துருக்காங்களோ, என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ 4 இன்ச்சஸ் அப்படின்னா ஒரு 2 இன்ச் தள்ளி வந்துட்டு அந்த ஃப்ளார் வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த கொடி போகிற இடத்துல அந்த ஃப்ளார் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடியை அப்படியே கையிலேயே வரைஞ்சிக்கலாம். சேம் அப்படியே டிட்டோவா அடுத்த பக்கம் எல்லா பக்கமும் உங்களுக்கு வரணும். உங்களுக்கு வந்து ஐ மெஷர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஐ மெஷரில் உங்களால் போட முடியாதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பரில் இதை பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேஸ் எப்படி போடுறது, எப்படி வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக போடுறது நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இதில் ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ அதனால் இப்போ வந்து அந்த கொடியெல்லாம் போட்டுட்டேன். இப்போ இந்த ரவுண்ட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் பீட் வச்சுட்டு சுற்றியும் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு இதுக்கப்புறமா நம்ம த்ரெட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். எப்பயுமே த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பீட் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க, ஏன்னா சிக்கிக்கும் அப்படின்னு. பட் மேக்ஸிமம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அளவாக நம்மளுக்கு மெஷர்மெண்ட்காக வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம போட போகிறது ரிங் நாட். ஸோ அது கரெக்டாக கை உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த ஆங்கிளில் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். லைட்டாக இப்படி ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக லூஸ் விட்டு அந்த ரிங் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுட்டு அப்படியே உள்ளே இறக்கி பிடிச்சிக்கிட்டு இழுத்தோன்னா ரிங் நாட். இந்த ரிங் நாட்டுக்கே நான் தனியாக உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மேக்ஸிமம் டுட்டோரியல் வீடியோவில் இன்னும் தெளிவாக போட்டிருப்பேன். ஸோ அது பாருங்கள், இதுவும் தெரியும், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சுற்றி கீழே இறக்கிட்டு இப்படி ஒரு லைட்டாக ஒரு திருப்பிக்கணும். அதில் சிக்கில்லாமல் லைட்டாக எடுத்து விட்டுக்கணும். கொஞ்சம் நகை இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நகம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கும்போது விரலில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கிரிப் கிடைக்காது. எகைன் நீடில் எடுத்துட்டு ஒரு சுற்றிட்டு அப்படியே நீடில் இறக்கிடணும். லைட்டாக விளக்கி அந்த எந்த இடத்துல பஞ்ச் பண்ணுமோ அதை விட கொஞ்சம் தள்ளி இறக்கிக்கணும். இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே நீடில் கீழே இறக்கி த்ரெட்டு சிக்கு விழுகாமல் பிடிச்சிக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சிக்கு விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வராது. அவ்வளோதான். கைக்குள்ளே வரும்போது எடுத்துட்டு அப்படியே முடிச்சு விழுந்துடணும். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஃப்ளார் ஃபுல்லாக போடணும். கரெக்டாக அது வந்து திரும்பி நிற்கணும். நமக்கு ஒரு சைடாக திரும்பிச்சு அப்படின்னாவே நம்ம பிடிச்சது சரியில்லைன்னு அர்த்தம். மறுபடியும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போட்டு காட்டுறேன். அவ்வளோதான். அதாவது நிறைய டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிங் நாட் வந்து ஒவ்வொரு தடவையும் எந்த பக்கமாக நூலை திருப்பி போட்டோன்னா நமக்கு கரெக்டாக அந்த ரிங் வந்து எந்த சைடு நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த சைடு நிற்கிதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நீடில் மேலே எடுத்துட்டு ஒரு சுற்றி இப்படி வச்சுட்டு அந்த த்ரெட்டு, அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக உங்கள் கைக்குள்ளே சுற்றாத மாதிரி இருக்கணும். உங்களோட கையோட உங்கள் விரல் இருக்கு இல்லையா, பிடிச்சிக்க விரலுக்கு லெஃப்ட் சைடு விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு நீடில் ரைட் சைடில் கீழே இறங்கும்போது உங்களுக்கு அவ்வளோவா அதில் சிக்கு விழுகாது. இதில் வந்து இவ்வளோ தான் காட்ட முடியும். ஏன்னா நம்ம வந்துட்டு இதில் மெத்தட் ஒன்று தான். ஸோ அதை நீங்கள் எத்தனை தடவை பார்த்தீங்கன்னாலும் சேம் மெத்தட் தான். இன்கேஸ் வந்து அதை பொறுமையாக நீங்கள் வந்துட்டு ஸ்பீட் கம்மி பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி நீங்கள் கரெக்டாக போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மெத்தட் இதுதான். ஸோ ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். நான் ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டு செகண்ட் லேயரும் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கட்டானா இருக்கு இல்லையா, ஒரு
சின்ன கட்டானா இருக்கிறதுலே வந்துட்டு சின்ன கட்டானா தான் நான் எடுத்திருக்கேன். அதை சுற்றி அந்த காயின் மாதிரி ரவுண்டு போட்டோம் இல்லையா, அதை சுற்றி நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த த்ரெட்டு வந்துட்டு இழுக்கும் அப்படின்றதுனால தான் நான் இதை செகண்டாக வைக்கிறேன். த்ரெட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த கட்டானா வச்சுட்டே வைக்கலாம். இன்னும் அவ்வளோ ஒன்றும் இழுக்காது. பட் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் அதை பண்ண முடியும் இழுக்காமல் போடுறதுக்கு. ஸோ மறுபடியும் அதில் இப்படி மாட்டி விடுற மாதிரி தான் நான் பண்ணுறேன். அதாவது எண்டு நாட் போடல. ஸோ அப்படியே மாட்டி மாட்டி விட்டுட்ருக்கேன் நான். ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் அப்படியே மாட்டி விட்டுருவேன். நீங்களும் போட போட உங்களுக்கும் ஈஸியாக மாறிடும். இது ஃபுல்லாகவே எடுத்து விட்டுறணும், நல்லா நீட்டாக எடுத்து விட்டுறணும், எங்கேயும் சிக்கிக்காத மாதிரிக்கு. கரெக்டாக அந்த த்ரெட்டுக்குள்ளே இருந்து ஸ்விங் த்ரெட்டை எடுத்து அதுக்கப்புறமா கட்டானா அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா அது தனியாக தெரியக்கூடாது, அந்த த்ரெட்டோட ஒன்று சேர்ந்து தெரியணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டை வந்துட்டு ரிங் நாட்டுக்குள்ளேருந்து எடுக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. லைட்டாக உள்ளே விட்டிங்கன்னா த்ரெட்டு வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் இந்த ரவுண்டை சுற்றி ஃபுல்லாக வைக்க போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை ஃபுல்லாக சுற்றி ஜரி வைக்க போகிறோம். ஜரியில் அப்படியே கர்வாக கொடுத்து அதுக்கு அவுட்லைன் மாதிரி பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு அந்த ஃப்ளார் வந்து ஃபுல்லாக தெரியும். இதே மாதிரி தான் ரவுண்டாக அந்த கட்டானா கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே வைக்க போகிறோம். வச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு. வச்சு முடிச்சிட்டேன். இது வந்துட்டு எல்லா பக்கமும் நான் ட்ரா பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த காயின் அளவுக்கு இருக்கிற ஃப்ளாரையும் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கொடிக்கு வந்து ஜர்தோசி தான் கொடுக்க போகிறேன். அந்த ஃப்ளாரில் இருந்து அந்த ஜர்தோசிக்கு அந்த லைன் போகும். நான் ஆல்ரெடி ஜர்தோசியோட டெக்னிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். மறுபடியும் அந்த டெக்னிக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு வேணும், அதோட லிங்க்கெல்லாம் போய் தேட முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா மேக்ஸிமம் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இல்லை வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன் லைவ் போட்டு உங்களுக்கு ஜர்தோசியோட டெக்னிக்ஸ் வந்து காட்டுறதுக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படியே எடுத்துகிட்டு, ஏன்னா அதோட முடியுது, ஸோ அப்போ அதிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணணும். அப்படி திருப்பி வச்சு லைட்டாக கட் பண்ணோன்னா வந்துடும் நமக்கு. ஸோ அப்படியே எண்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து 4 பீடாக சுகர் பீட் கொடுத்து லீஃப் சைஸுக்கு வந்துட்டு நம்ம மோட்டிவ் போட்டுக்கலாம். 4 தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து போடும்போது இந்த 4 கொடுக்கறது நீங்களே மெஷர் பண்ணி போட்டுக்குவீங்க. இது வந்து லாஸ்ட்டாக போடும்போது மட்டும் 2 இல்லைன்னா 3 கொடுத்துக்கலாம். 3 வராது, 2 வராது, 3 மாதிரி தான் கொடுத்து நிறுத்தணும். நெக்ஸ்ட்டு அந்த சைடு சேம், அந்த சைடும் அதே மாதிரி தான் பீடு வச்சு அதே மாதிரி 4 பீடாக கொடுத்துட்டு 4 பீடு வந்து 3 லைன், 3 பீடு வந்து 1 லைன், அந்த மாதிரி கணக்கு தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டீங்க, பீடை பொறுத்த வரைக்கும் கணக்கு வச்சுக்கிட்டிங்கனாவே நெக்ஸ்ட் டைம் போடும்போது ட்ரா பண்ணாமல் அந்த பீடு கணக்கு வச்சு உங்களால் லீஃப் போட முடியும். வேணுன்னா தனியாக ஏதாவது ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக போட முடியும். இப்போ எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசியில் வந்து ரிங் நாட் மாதிரி போட போகிறோம். இது வந்து நார்மல் ஸ்விங் நீடில் இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம போடலாம். பட் எனக்கு வந்து ஜர்தோசி நீடிலே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அது போடுறதுக்கு. ஸோ அதனால் நான் அதிலேயே போட்டுக்கிறேன். இதில் வந்து ஃப்ளார் கூட நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி மெத்தடில் தான் நான் போட போகிறேன்.
இது வேணும்னா நம்ம மறுபடியும் ஒரு ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ராவாக சென்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இப்படியும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தடுத்த ரிங் நாட் போட போட என்ன ஆகிடும், அதுவே சாஞ்ச மாதிரி ஆகிடும், பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கமாயிடும். நெக்ஸ்ட் ப்ளவுசஸ் வந்து இந்த மாதிரி ரிங் நாட்ஸ் தான் வரும். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த சென்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கர்வ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு நம்ம ரிங் நாட், த்ரெட்டில் ரிங் நாட் கொடுப்போம். சேம் அந்த இது ஃபுல்லாகவே இதே ரிங் நாட் தான் வரும். உங்களுக்கு வந்து டைம் பேஸ் வந்து இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் நீடியில் போட்டிங்க அப்படின்னா மேலே எடுத்து மறுபடியும் ஜர்தோசியை கோர்த்து, அதுவும் ஒரு ஜர்தோசியாக தான் அதில் கோர்க்க முடியும். ஸோ கோர்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ இதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை முடியும். ஸோ அதனால் நான் எப்பயுமே வந்துட்டு மேக்ஸிமம் அயர்ன் நீடிலேயே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இது வரைக்கும் வந்துட்டு த்ரெட் ஒர்க்கு நான் மட்டும்தான் அந்த நம்ம ஹேண்ட் நீடில் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். நான் இந்த ஜர்தோசி ரிங் நாட்டை ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான், முடிய போகுது. அவ்வளோதான். இது வந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாக அந்த த்ரெட் ரிங் நாட்டில் வந்துட்டு சாஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நான் ஒர்க்கு போட்டுட்டு ஆல்ரெடி ஜர்தோசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து த்ரெட்டில் ரிங் நாட் போடுறேன். பாருங்கள், ஃபுல்லாக அந்த மெட்டீரியலை பட்டு இழுக்காது. ஒரு சில மெட்டீரியலில் மட்டும்தான் அது பிடிச்சி இழுக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து போடணும். மறுபடியும் ஒரு சுற்றிட்டு கீழே தள்ளி கொஞ்சமாக த்ரெட்டை விட்டுட்டு அப்படியே நீடில் கீழே இறக்கணும் அப்படின்னா ரிங் நாட். நான் ஆல்ரெடி அந்த ரவுண்டுக்கு போட்டு காமிச்சேன் இல்லையா, சேம் ஒர்க்கு தான். பட் இந்த பக்கமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுனால நான் இந்த பக்கமும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள். மற்றபடி எல்லாமே ஒரே ஒர்க்கு தான். மேலே நீடில் எடுக்கணும், ஒரு சுற்றி அந்த எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் தள்ளி பஞ்ச் பண்ணி கீழே இறக்கி த்ரெட்டை வந்துட்டு நம்ம கைக்குள்ளே வந்து சிக்கிக்காத மாதிரி நீட்டாக எடுத்து விட்டு போடணும். அவ்வளோதான். மற்றபடி ஒர்க்கு எல்லாமே சேம் அதே ஒர்க்கு தான். டைட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேம் ஜர்தோசி மோட்டிவ்ஸு இந்த மாதிரி அந்த லீஃப் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன ஒர்க் போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஜர்தோசிலேயே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரே ஒரு கொடி மட்டும் போட்டு காட்டுறேன். ப்ளவுஸ் ஃபுல்லாக போட அது சேம் அதே ஒர்க் தான். ஸோ அதனால் அது ஃபுல்லாக போட முடியாது, உங்கள் வீடியோவில் வந்து காட்ட முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தேவைங்கிறது வந்து இந்த ஒரு கொடியில் என்ன போடுறோம் அப்படிங்கிறத தேவை. அந்த ஒர்க்கை தான் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஒரு கொடியில் என்ன பண்ணுறோன்றதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த லீஃப் மாதிரி அந்த திலகம் ஷேப்லேயும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கமாக ஒரே ஒரு லைன், அதாவது ஸ்டெம் மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கு வேறு ஒரு ஒர்க்கு வரும். இதில் ஃபுல்லாக மெட்டீரியல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த கொடியில் மட்டும் மேக்ஸிமம் மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ராப் ஷேப் பீடு இருக்கு இல்லையா, அதுவும் சுகர் பீடும் சேர்த்து அது ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணி அந்த இடத்துல வைக்கிறோம். இல்லைன்னா அந்த கொடி ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி பண்ணுறோம். ஸோ அப்படியே மாட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல இதுக்கு வந்துட்டு ஒயிட் கலரில் வந்து கட்டானா எடுத்திருக்கேன். நல்லா டிரான்ஸ்பரண்ட்லாம் எடுத்திருக்கேன். இது வந்து சில்வர் கலர் மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து நம்மளுக்கு கருத்து போகாது, டிரான்ஸ்பரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மூணாக இப்படி வைக்கும்போது பார்க்குறதுக்கு அந்த லீஃப் ஷேப்பில் இருக்கும், குட்டி லீஃப் ஷேப்பில் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும்.
அவ்வளோதான் எண்டு நாட் போட்டுக்கலாம். இது வந்து ஒன்று மட்டும் போட்டு பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ தெரியாது, ஃபுல்லாக போட்டு பார்க்கும்போது அழகாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஜர்தோசி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜர்தோசியோட அவுட்லைன் கொடுத்துக்கணும். ஷார்ப் எஜ்ஜுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டு திருப்புறோம். அவ்வளோதான் எண்டு நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சொல்லாததெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இதில் இருக்கும். பிகாஸ் அதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து போட்ட ஸ்டிச்சஸ் தான், அதனால் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இது வந்து அந்த திலகம் ஷேப் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்துட்டு பாதிக்கு மட்டும் அந்த சில்வர் கலர், அதாவது டிரான்ஸ்பரண்ட் கலர் ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அந்த கட்டானா வச்சுட்டு, அந்த குட்டி கட்டானா வச்சுட்டு பாதி வந்து த்ரெட்டில் பண்ணுவோம். ஸோ 4 வச்சுட்டு அடுத்து அந்த பாதிக்கு என்ன பிடிக்குதோ அந்த அளவுக்கு கட்டானா வச்சுக்கணும். ஸோ அது வந்து அந்த லீஃபோட ஷேப்பை பொறுத்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. அது வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். அப்படியே திருப்பிட்டு இது எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ வச்சுட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த த்ரெட் இருக்கும் இல்லையா, இந்த த்ரெட்லேயே அப்படியே ஃபில் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டோ வேறு எதுவும் போடலை, சாதாரணமாக ஒரு ஃபில்லிங் போட்டால் த்ரெட்டில் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு திக்காக இருக்கும் நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் போடும்போது. நீட்டாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி போட்டோன்னா அந்த கேப்பும் ஈவனாக இருக்கும், சேம் டைம் ஸ்டிச் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அவ்வளோதான், அது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அதை நம்ம பின்னாடி திருப்பி முடிச்சு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்டெம் வரும். நான் ஆக்சுவலாக வந்துட்டு அதெல்லாம் எரேஸ் பண்ணியிருக்கேன், பென்சிலை வந்துட்டு ஷார்ப்பாக இல்லாததுனால லைட்டாக எரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல என்ன வரும்ன்றதை இந்த பிக்சர் பார்த்து நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல கட்டானாவும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். நம்ம வந்து நிறைய ப்ளவுஸில் இந்த அக்கு மாதிரி வைப்போம் இல்லையா, ஸோ அதே மெத்தடில் தான் இதை வைக்க போகிறோம். சென்டரில் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஸோ நம்மளால் வச்சு பார்த்து தான் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி மாட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஜர்தோசி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நம்ம அந்த ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கட்டானாவை சுற்றியும் ஃபுல்லாக அவுட்லைன். ஜர்தோசி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக போக உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். ஸோ பயந்துக்கிட்டு ஜர்தோசியை எடுக்காமல் இருக்க வேணாம், ஜர்தோசி ஒர்க் பண்ண உங்களுக்கு ஈஸியாகிடும். கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டு எண்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக அந்த கொடி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடிக்கு வந்துட்டு லைன் போட்டுக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரி தான் திருப்பி வரும். இந்த கொடியை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொண்டு வந்திருப்போம். எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு சுகர் பீடில் வச்சுருப்பேன். இந்த கட்டானா வச்சோம் இல்லையா 3 லீஃப் மாதிரி, அதே மாதிரி அங்கே வந்துட்டு சுகர் பீட்லையும் வச்சுருப்பேன். ஸோ இதே ஒர்க்கை தான் இந்த கொடி ஃபுல்லாக, அதாவது ப்ளவுஸுடைய சைடில் இருக்கிற எல்லா கொடியிலையும் நான் பண்ண போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா அந்த லுக் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஒரு
கொடி போடுறதுக்கே வந்துட்டு காட்டுறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ப்ளவுஸில் அவங்க காட்டும் போதும் அந்த ப்ளவுஸில் வந்து சேம் கலராக இருந்ததுனால இவ்வளோ வந்து கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து காட்டல. பட் இந்த ப்ளவுஸோடைய கலர் வந்து அப்படியே சாரியோட கலர் அட்டாச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஓவரால் புட்டாஸ் போட்டுக்கலாம். ஓவரால் புட்டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி கட்டானாவும் சுகர் பீடும் வச்சு போட்டோம் இல்லையா, அதே தான் போடுறோம். அதோடு சேர்த்து இந்த பியோலும் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இப்படி தனியாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே இருந்து அந்த அக்கு மாதிரி வைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி வைக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டோன்னா அது ரொம்ப அங்கிட்டு இங்கிட்டு நகராமல் இருக்கும், நமக்கும் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஜர்தோசியில் ஒரு அவுட்லைன், இதுக்கும் கண்டிப்பாக ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் நம்ம கொடியில் பண்ண மாதிரியே தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் இதில் வந்து பியல் வைக்கிறோம், அதில் வந்து ஸ்டெம் இருக்கும். லாஸ்ட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கணும். இதுதான் அதுக்கப்புறமா கடைசியாக நம்மளுக்கு கிடைச்ச லுக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கலர் நம்மளுக்கு காம்பினேஷன் தான் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் இருக்கிறதுல இந்த மாதிரி ரிங் நாட்டு, ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஜர்தோசியை பற்றி யோசிக்காமல் நீங்கள் அது ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டிங்கனாவே ஜர்தோசி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஜர்தோசி ஒர்க்கு. ஜர்தோசிக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு சுகர் பீடோ இல்லை ஜரி த்ரெட்டோ யூஸ் பண்ணுங்கள். சுகர் பீடு யூஸ் பண்ணுங்கள், பட் மேக்ஸிமம் ஜரி த்ரெட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது ரொம்ப வேலை இழுக்கும், பார்க்குறதுக்கும் சிம்பிளாக இருக்கும். இதோட ட்ரேசிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மேக்ஸிமம் வந்து ட்ரேசிங் பொதுவாகவே ஒரு ப்ளவுஸை பார்த்துட்டு அப்படியே எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறது நான் வந்துட்டு உங்களுக்கு தனி வீடியோவாகவே போடுறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப் யூஸ் பண்ணி எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.